சங்கர நேத்ராலயா உங்கள் பார்வையை பாதுகாப்பதிலும் மீட்டுத் தருவதிலும் தன்னை அர்ப்பணித்துள்ளது. நாங்கள் இன்றும் என்றும் உங்களுடைய கண்களை மிகச் சிறந்த முறையில் பாதுகாப்பதற்காக உறுதி எடுத்துக்கொள்கிறோம். சங்கர நேத்ராலயாவில் மொத்தம் 24 ஆபரேஷன் தியேட்டர்கள் உள்ளன. உலகளவில் கண் ஆபரேஷனுக்காக மட்டுமே அதிகமான ஆபரேஷன் தியேட்டர்களை கொண்ட ஒரே நிறுவனம் இது. அதிக அனுபவமும் உயர்ந்த திறமையும் மிக்க மருத்துவர்களால் ஒவ்வொரு சிறந்த மருத்துவ தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி மிக சிறந்த பாதுகாப்புணர்வுடன் ஆபரேஷன்கள் செய்யப்படுகின்றன. மிகவும் உன்னதமான கவனம் செலுத்தி ஆபரேஷனுக்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் சுத்தம் செய்யப்படுகின்றன. மேலும் ஆபரேஷன் தியேட்டர்கள் மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருப்பதனால் தொற்று காரணமாக ஏற்படும் பின் விளைவுகள் மிக மிக கட்டுப்பாட்டுள் உள்ளது. இந்த ஆபரேஷன் தியேட்டர்களில் உலகளவில் மிக மிக குறைந்த தொற்று விகிதம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆபரேஷன் செய்த கண்களை ஒரு நாளைக்கு 2 முறை மருத்துவர் அங்கீகரித்த நபரால் சுத்தம் செய்யப்பட வேண்டும். இந்த எளிய முறையை இங்கே செய்து காண்பிக்கப்படுகிறது. உங்கள் கைகளை சோப்பு போட்டு நன்றாக கழுவி சுத்தமான துண்டினால் துடைத்துவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கொள்ளவும். நோயாளியை மேல் நோக்கி பார்க்க சொல்லி அவரது கண்ணின் கீழ் இமையை கீழ் நோக்கி லேசாக பிடிக்கவும். இப்பொழுது டிஷ்யூ பேப்பரை கண்ணின் இமையோரம் வைத்து ஏதேனும் அழுக்குகள் காணப்பட்டால் சுத்தம் செய்யவும். இப்பொழுது நோயாளியை கீழ் நோக்கி பார்க்க சொல்லி அவரது கண்ணின் மேல் இமையை மேல் நோக்கி லேசாக பிடிக்கவும். இப்பொழுது டிஷ்யூ பேப்பரை வைத்து முதலில் சொன்னபடி சுத்தம் செய்யவும். நோயாளியை வலது மற்றும் இடதுபுறமாக பார்க்க சொல்லி கண்ணின் 2 ஓரங்களையும் சுத்தம் செய்யவும். கண் இமைகளின் பரப்பும் டிஷ்யூ பேப்பரினால் மிகவும் லாவகமாக சுத்தம் செய்ய வேண்டும். ஆபரேஷன் செய்த கண்ணை பிளாஸ்டிக் கப்பினால் மூடி வைத்து முகம் மற்றும் தலையினை ஈரமான முகம் துடைக்கும் துண்டினால் சுத்தம் செய்யவும். தண்ணீர் ஈரமான துண்டிலிருந்து வடியாதபடி முகத்தையும் தலையையும் துடைக்கவும். ஏனெனில் துண்டிலிருந்து வடியக்கூடிய தண்ணீர் ஆபரேஷன் செய்த கண்ணில் பட்டால் கண் அசுத்தம் அடையலாம். உங்கள் மருத்துவர் கண்ணிற்கு மருந்து போடும்படி சொல்லியிருக்கலாம். கண்ணுக்கு எப்படி மருந்திடுவது என்று இங்கே விளக்கப்படுகிறது. உங்கள் கைகளை சோப்பு போட்டு நன்றாக கழுவி சுத்தமான துண்டினால் துடைத்துவிட்டு சொட்டு மருந்து பாட்டில் மூடியை திறக்கவும். மருந்து பாட்டிலில் மருந்து வெளியேறும் பகுதியை தொடாதீர்கள். அவ்வாறு தொடுவது மருந்தின் சுத்திகரிப்பை பாதிக்கும். ஒருவேளை உங்கள் விரல் முனை பாட்டிலின் மருந்து வெளியேறும் துவாரத்தை தொட்டுவிட்டால் அந்த மருந்து பாட்டிலை தூர எறிந்து விடவும். வேறு புதிய மருந்தினை உபயோகிக்கவும். நோயாளியை மேல் நோக்கி பார்க்க சொல்லி கீழ் இமையோரத்தில் ஒரு சொட்டு மருந்தினை இங்கே காட்டியுள்ளபடி விடவும். ஒரு சொட்டு மட்டும் முறையாக விட்டால் போதுமானது. மேலும் மருந்து வெளிப்பட்டிருந்தால் சுத்தமான திசுவினால் துடைத்து விடவும். ஒருவேளை ஒன்றுக்கு மேற்பட்ட சொட்டு மருந்துகளை நோயாளிக்கு போட வேண்டியிருந்தால் 2 மருந்துகளையும் 5 நிமிட இடைவேளை விட்டு போடவும். சொட்டு மருந்தினை போட்ட பிறகு சிறிது நேரம் கண்களை மூடி வைத்திருக்க வேண்டும். கண்களில் தொடர்ந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தால் கன்னத்தருகே ஒரு சுத்தமான துண்டினால் துடைக்கவும். நோயாளியை ஒருபோதும் தன் கண்களை நேரடியாக துடைக்கக்கூடாது. மேலும் கைக்குட்டைகளையும் பயன்படுத்தாதீர்கள். இது கண்ணில் தொற்றுநோய் பரவ ஏதுவாகிவிடும். இது போன்ற சிறு சிறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் உங்கள் ஆபரேஷன் செய்த கண்களை விபத்திலிருந்தும் தொற்று பரவாமலும் தடுக்கும். கருப்பு கண்ணாடி அணிதல் கண்களுக்கு பாதுகாப்பானது.
ஏற்கனவே அணியும் பவர் உள்ள கண்ணாடிகளை அணிவதும் நன்றே. நோயாளி உறங்கும்பொழுது ஆபரேஷன் செய்த கண்களை பிளாஸ்டிக் கப்பினால் மூடிக்கொள்வது நல்லது. பிளாஸ்டிக் கப்பினை சோப் மற்றும் தண்ணீரினால் கழுவி சுத்தம் செய்து உலர வைத்து இங்கே காட்டியுள்ளபடி அணிந்து டேப்பினால் ஒட்டிவிட வேண்டும். இந்த எளிய முறைகளை முறைப்படி பயன்படுத்துவது ஒரு நோயாளியின் கண் ஆபரேஷனின் வெற்றிக்கான நமது பங்களிப்பாகும். கண் அறுவை சிகிச்சைக்கு பின்னர் உணவு உட்கொள்ளும் முறைகளில் எவ்வித மாற்றமும் வேண்டியது இல்லை. நன்கு மென்று சாப்பிடுவதில் ஆபத்து ஏதும் இல்லை. தங்களுக்கு டயாபெட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற சர்க்கரை வியாதி அல்லது பிபி என்கின்ற இரத்த அழுத்த கோளாறு எதுவும் இருக்குமானால் அதற்கான மருந்துகளையும் உணவில் கட்டுப்பாட்டு முறைகளையும் மருத்துவரின் அறிவுரைப்படி பின்பற்றவும். கொஞ்ச நேரம் செய்தித்தாள் படிக்கலாம், டிவி கூட பார்க்கலாம். குளிக்கும் போது தலைக்கு தண்ணீர் விட்டு குளிக்காமல் கழுத்துக்கு கீழே மட்டுமே குளிக்க வேண்டும். தலையையும் முகத்தையும் ஈரத்துணியால் துடைத்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.